സമയം കുറെ വഴിയിൽ പോയി. என்னுடைய பக்கத்து அறையிலே என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் எல்லாரும் அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மிகவும் அதிகமான சமயங்கள் கடந்து போயிருந்தது. ഞാൻ എന്റെ റൂം തുറന്ന് പുറത്തു വന്നപ്പോൾ എന്റെ ഭാര്യ ചോദിച്ചു, എന്താണ് അച്ഛന്റെ കണ്ണെല്ലാം ചുമന്ന് കണ്ണുനീരെല്ലാം ഒഴുക്കി കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്ന കാരണം എന്താണെന്ന് ചോദിച്ചു. என்னுடைய மனைவி இப்பிரகாரம் என்னிடத்துல கேட்டார்கள். நான் ரூமை திறந்து வெளியே வந்த பொழுது, ஏன் பிதாவே உங்களுடைய கண்ணெல்லாம் ஏன் இப்படியாக கலங்கி இருக்கிறது என்று கேட்டார்கள். ഞാൻ പറഞ്ഞു, നമ്മളൊരു യേശുവിനായിട്ട് ജീവിക്കണം. நான் சொன்னேன், நாம் இனி இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும். തുടർന്ന് ബൈബിൾ കണ്ടിന്യൂ വായിച്ചുകൊണ്ടിരുന്നു. ബൈബിൾ വായിച്ച ഓരോ ഭാഗങ്ങൾ മനസ്സിലായപ്പോൾ ദൈവം ഒരുവൻ, ദൈവത്തിനും മനുഷ്യനും മധ്യസ്ഥൻ ഒരുവൻ, സകലവും മറുപടിയായി കൊടുത്ത കർത്താവായ യേശു ക്രിസ്തു. തുടർന്ന് അത് മാത്രമല്ല, ആകാശത്തിന്റെ കീഴിൽ രക്ഷിക്കപ്പെടാൻ ഒരു നാമമുള്ളൂ, അത് യേശുവിന്റെ നാമം മാത്രമാണ്. தொடர்ந்தும் வேத புத்தகத்தை வாசித்த பொழுது எனக்கு புரிந்தது, இயேசு மாத்திரம்தான் ஒருவனாகிய தேவன் என்பதும், அவர் மாத்திரம்தான் நம்மை ரட்சிக்கக்கூடியவர் என்றும், ஆகாயத்தின் கீழே பூமிக்கு மேலாக அவர் மாத்திரமே ரட்சிக்கப்பட ஒரு நாமம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். എന്റെ സംശയമെല്ലാം പൊങ്ങി വന്നു. ഞാൻ എവിടെ പോയി ഇതൊക്കെ ചോദിക്കും. ഞാൻ പള്ളിയിൽ കുർബാനയ്ക്ക് ശേഷം അച്ഛനോട് എന്റെ സംശയങ്ങളെല്ലാം ചോദിക്കാൻ തുടങ്ങി. என்னுடைய சந்தேகங்கள் அநேகமாய் இருந்தபடி நான் ஆராதனைக்கு பின்பாக என்னுடைய பாதிரியார் அவர்களிடத்தில் சென்று என்னுடைய சந்தேகங்கள் ஒவ்வொன்றையும் நான் அவர்களிடத்தில் கேட்கும்படியாக இருந்தது. അപ്പൊ അച്ഛൻ പറഞ്ഞു, വർഗീസിന്റെ ഹൃദയം ഇപ്പൊ തുറന്നിട്ടുണ്ട്. വർഗീസിന് ലഭിച്ച ഈ സത്യപ്രകാരം വർഗീസ് നീങ്ങിക്കോ, ഇവിടെ ഇങ്ങനെയൊക്കെ സാധിക്കുകയുള്ളൂ. அப்பொழுது அவர் சொன்னார், வர்கீசனுடைய இருதயம் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு கிடைத்ததான இந்த அனுபவங்களின் பிரகாரமாக நீ முன்பாக கடந்து போக வேண்டும், இங்கே நிற்க வேண்டாம் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். അങ്ങനെ ഞാൻ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്നു. അപ്പോൾ ഞങ്ങളുടെ ബറ്റാലിയനിലെ ഒരു സുഹൃത്ത്, അദ്ദേഹം രക്ഷിക്കപ്പെട്ട അനുഭവമുള്ള ആളാണ്. അദ്ദേഹം എന്നെ വിളിച്ചു. ഒരു വീട്ടിൽ പ്രാർത്ഥനയുണ്ട്, ഒരു രാത്രി വരുന്നോ എന്ന് ചോദിച്ചു. நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். அப்படியாக இருக்கும்பொழுது என்னுடைய பட்டாலியனிலே எனக்கு ஒரு நண்பன் இருந்தார். அவர் என்னை ஒரு ஜெப கூட்டத்திற்காக என்னை அழைத்தார். ഞാൻ രാത്രി കൂടെ വന്ന് പ്രാർത്ഥിച്ചു. പിറ്റേ ദിവസം രാവിലെ ഗവൺമെന്റ് പരേഡ് പോകണം. പരേഡിൽ ഞാൻ പോയി. நான் அங்கே இருந்த ராத்திரி முழுவதும் ஜெபத்திலே செலவிடலானேன். அதற்கு பின்பாக காலையிலே எனக்கு பரேடு இருந்தது. அங்கே நான் அங்கே போனேன். അവിടുത്തെ പാസ്റ്ററെ ഞങ്ങൾ അങ്കിൾ എന്നാണ് വിളിക്കുന്നത്. അങ്കിൾ വന്ന് എല്ലാ ആഴ്ചയും വീട്ടിൽ വന്ന് ഒരു ദിവസം ബൈബിൾ സ്റ്റഡി എടുക്കാൻ തുടങ്ങി. நான் அங்கே இருந்த பாஸ்டர் அவர்களை அங்கிள் என்று அழைப்பேன். அவர் வாரத்தில் ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு வந்து ஒரு வேத பாடக்கூட்டத்தை நடத்தினார். അപ്പോൾ ദൈവവചനം എനിക്കറിയാനുള്ള സത്യങ്ങളെല്ലാം പറഞ്ഞു വരുന്നു. അപ്പൊ പാസ്റ്റർ ഞങ്ങളുടെ കൂട്ടത്തിൽ വരണമെന്ന് പറഞ്ഞ് അവിടെ പോയി സ്നാനപ്പെടണമെന്നും ആവശ്യപ്പെട്ടു. கர்த்தருடைய வசனங்களை எனக்கு அவர் போதித்தார். அவர் என்னிடத்தில் சொன்னார், தொடர்ந்து எங்களுடைய கூட்டங்களுக்கு வர வேண்டும், ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். സ്നാനം പെടുന്നത് ആവശ്യമാണെന്ന് മനസ്സിലായി. വിശ്വസിക്കുകയും സ്നാനം എടുക്കുകയും രക്ഷിക്കപ്പെടും എന്ന് മനസ്സിലാക്കി ഞാൻ സ്നാനപ്പെടാൻ സമ്മതിക്കുകയും ഞാനും എന്റെ ഭാര്യയും സ്നാനപ്പെടാനും ഇടയായി. ஞானஸ்நான சத்தியம் அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொண்ட பிறகு விசுவாசிக்கவும் ஞானஸ்நானம் எடுக்கவும் செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை நான் அறிந்து கொண்டு நானும் என்னுடைய மனைவியும் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தோம். എന്നാൽ എന്നെ സ്നാനപ്പെടുത്തിയ പാസ്റ്റർക്ക്